You are watching Grace Television. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்தில் மறுபடியும் இன்னொரு எபிசோட் ஆகிய இயேசுவோடு பேசும் வாருங்கள் என்ற நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறவர். சங்கீதம் 105 சொல்லப்படுகிறது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது என்பதாக. எந்த இடத்துல அவனுடைய வார்த்தையை சொல்ல போனாலும், ஆராதனை நடத்தினாலும், ஜபத்தை நடத்தினாலும், கர்த்தருடைய வார்த்தையை இந்த குறிப்பிட்ட வசனத்தை மையப்படுத்துவதில் நான் மிகுந்த ஒரு ஆசையாக இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, அவருடைய இரக்கம் பெரியது, அவர் நல்லவராக இருக்கிறார், அவருடைய கிருபை ஒவ்வொன்று நாளும் நம்ம பின்தொடர்ந்து நம்ம எல்லா விதத்திலும் கர்த்தர் பராமரிப்பு, பாதுகாப்பு, விசேஷித்த நன்மையை கொடுத்து அவர் ஆசீர்வதித்து நடத்துகிறவராக இருக்கிறார். ஆகினால தேவ சமூகத்தில் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஒரு பெரிதான அளவில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும், ஐஸ்வர்யத்தை கொண்டு வரட்டும், மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும், நன்மையை கொண்டு வரட்டும், எதிர்பார்ப்பை கர்த்தரை வாய்க்க பண்ணி நடத்தட்டும். ஆகினால வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட காரியம் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம். ஆண்டவருடைய வசனத்தில் வாசிக்கிறோம். தி புக் ஆஃப் ஜான் சாப்டர் 8 verses 36. ஆண்டவருடைய வசனத்தில் யோவான் 8:36 என்ன சொல்லுது பாருங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியம், அழகான ஒரு வசனம், இயேசு சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு, ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகுவீர்கள். If the Son therefore shall make you free, ye shall be free indeed. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால், இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்க விடுதலை ஆவீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனத்தை நாம் எழுதப்பட்ட இந்த காரியத்தை இந்த காலை நேரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அருமையானவர்களே, இந்த வசனத்தை கவனித்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் கட்டப்பட்டு இருக்கலாம். ஒரு பயங்கரமான சூழ்நிலை, பிடிமானங்கள், சாத்தானுடைய சத்துருவுடைய கிரியைங்க. இன்றைக்கி இயேசு எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அதில் இருந்து உங்களை விடுதலை ஆக்குறவர். இன்றைக்கு காலையில் சபையில் உபவாச கூட்டம், ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து ஒரு தம்பதிங்க அவங்க பிள்ளைங்களோடு கூட வந்தாங்க. இன்னொரு சகோதரர் மூலிமா அவங்க அறிமுகமாக்கப்பட்டு, அந்த சகோதரருக்கு அவங்க நண்பர்கள், அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு. அதனால் அவங்க இந்த சகோதரர் எனக்கு தெரிஞ்சவர், அவர் கூப்பிட்டு எங்கள் சபையில் உபவாச கூட்டம் நடக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிட்ட ஒரு பட்டணத்துலேருந்து, பெங்களூர்லேருந்து அவங்க வந்தாங்க. வந்துட்டு அவங்க பங்கு பெற்றும்போது ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய வசனம் எல்லாம் கவனித்துட்டு, பாடல்கள், ஆராதனைகள் எல்லாம் கவனித்துட்டு அவங்க கடைசியாக முடிவில் ஜபம் பண்ணி கொள்ளும்படிக்கு முன்பதாக வந்தாங்க. சரி, அவங்கள யார் ஏவங்க எங்கேருந்து வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அறிமுகம் படுத்தி கொண்டு அவங்க உட்கார்ந்து பேசும்போது அவங்க சொன்னாங்க சில காரியங்கள். அந்த குறிப்பிட்ட சகோதரி, வயிற்றில் எனக்கு பிரச்சனை, இரவில் தூக்கம் வர்றது கிடையாது, அப்படியே யோசனைக்கு மேலே யோசனை, கணவர் வேலைக்கு போய்டுறாரு, 2 பிள்ளைங்க 8th ஸ்டாண்டர்டு, 5th ஸ்டாண்டர்ட், 6th ஸ்டாண்டர்ட், அந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போய்டுறாங்க, நான் தனிமையாக வீட்டில் இருக்கிறேன், எனக்கு ஏதோ ஒரு பயம் உண்டாகுது, ஏதோ ஒரு காரியம் நடக்கிறது போல் இருக்கிறது, ஏதோ ஒரு காரியம் என்னை பின்தாங்க வைக்குது, சரீரத்தில் பலவீனம், பயத்தின் காரியம் அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் அவங்க தெளிவுபடுத்தினாங்க. சொல்லி இதற்காக எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி அப்போது அவங்களுக்கு சில ஆலோசனை சொல்லி ஆண்டவருடைய வார்த்தைகளை அவங்களுக்கு வேதத்திலேருந்து மையப்படுத்தி அவங்களுக்கு சொன்னேன். பாருங்கள், ஆண்டவரை முற்றிலுமாக நீங்கள் சார்ந்திருக்கணும், உலக வாழ்க்கையை கொஞ்சம், இல்லை விக்கிரக ஆராதனை கொஞ்சம், இல்லை குடும்பத்தில் நன்மை நடக்கணும்னு சொல்லி வேறு எங்கேயாவது போகிறது, அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது, வைத்து கொள்ளக்கூடாது. உங்கள் விசுவாசம் தேவன் மேலே இருக்கணும், தேவனை சார்ந்து இருக்கணும். அப்போ தான் அவர் உங்களை
முற்றிலுமாக விடுவிப்பார், நீங்கள் முற்றிலுமாக சுகமாக இருப்பீங்க, ஆசீர்வாதமாக இருப்பீங்கன்னு சொல்லி சில காரியங்களை தெரிவித்து அவங்களுக்கு இந்த காரியங்களை தெரியப்படுத்தும் போது அவங்க ஒரு தெளிவுக்குள்ளே வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு விசுவாசம் வந்துச்சு, ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அப்போ சொல்கிறாங்க, இல்லைங்க நாங்கள் இன்னார் சபைக்கு போவோம், நாங்கள் இப்படி போல் சபைக்கு போவோம், அங்கே எங்களுக்கு இப்படியெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுத்ததில்ல, எங்களுக்கு யாரும் எங்களை ஆவிக்குரிய ரீதியில் வளர்ப்பதற்கு எங்களுக்கு யாரும் எங்களுக்கு துணையாக இல்லை. இங்கே வந்தோம், சில காரியங்களை நாங்கள் இந்த 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்தில் எங்களுக்கு புரிஞ்சிச்சு, இப்படி தான் இருக்கும் போல், இப்படி தான் நம்ம ஆராதிக்கணும், இப்படி தான் ஆண்டோடைய வார்த்தை இருக்கும், இப்படி தான் நம்ம ஆண்டவரை பின்பற்றணும்னு சொல்லி நாங்கள் புரிஞ்சு கொண்டோம் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரனும் சகோதரியுமா அவங்க சில காரியங்களை தெரியப்படுத்தினாங்க. இது எதனாலனா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்போது விடுதலை உண்டாகும். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை எப்பேற்பட்ட காரியத்தை விடுவிச்சிடும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீங்க. பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, நோயிலிருந்து விடுதலை, அக்கிரமத்திலிருந்து விடுதலை, தீய பழக்கத்திலிருந்து விடுதலை, விக்கிரக ஆராதனையிலிருந்து விடுதலை, ஜென்ம சுபாவத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து கசப்புங்க பின் தொடர்கிறதான சாபத்திலிருந்து விடுதலையை கொடுக்கிறவர் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். இன்றைக்கு அந்த காரியத்தை அவங்க அறிந்து கொண்டாங்க. ஐயோ இதெல்லாம் எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு இவ்வளவு நாளா. ஒரு ஒப்புதலுக்குள்ளாக அதுக்கு பிற்பாடு சொன்னோம், எப்பவுமே உங்க வீட்டில் ஆண்டவருடைய பாடல்கள், ஆராதனைங்க, வசனங்கள் இருக்கட்டும். இப்போ எத்தனையோ வழி இருங்க, டெக்னாலஜிஸ், பல வழிமுறைங்க, ப்ளூடூத்ஸ் அது இதுன்னு சொல்லி இதெல்லாம் சொல்கிறாங்க. வீட்டில் நல்ல பாடல்கள், ஆராதனை, துதிங்க, வர்ஷிப்புங்க போட்டு கேட்கும்போது வீட்டில் தேவனுடைய சமூகம் நிறைந்திருக்கும். சாத்தானுக்கு இடம் கிடையாது. சாத்தான் கொண்டு வருகிற ஒரு கிரியைங்க. இப்படிப்பட்ட காரியத்திலேருந்து ஆண்டவர் மெய்யாகவே விடுதலையாக்குகிற தேவன். பாவத்திலேருந்து சுபாவத்திலேருந்து அதுக்கு பிற்பாடு தரித்திரமான காரியம், ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுகிற பொல்லாத தீய காரியங்கள், பழக்க வழக்கத்திலேருந்து ஏசப்பா நம்ம அர்ப்பணிக்கும் போது மெய்யாகவே நமக்கு விடுதலை தந்து கர்த்தர் பாதுகாக்கிற தேவன். அதனால தான் வசனத்தில் வாசிக்கிறோம், குமாரன் விடுதலையாக்குறவர், குமாரன் விடுதலையாக்குறவர், மெய்யாகவே விடுதலை ஆயிடுவீங்க. ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவர், ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறவர், ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பவர், இயேசு சுபாவங்களை மாற்றுகிறவர். குடும்பத்தில் இருக்கிற குழப்பம், பிரச்சனை, கண்ணீர் பின்னாடி கிரியை செய்கிற தந்திரமான பிசாசுடைய செயல்கள், வலு சர்பத்தின் ஆவிங்க, இப்படிப்பட்ட ஜென்ம காரியங்களிலிருந்து ஆண்டவராகிய தேவன் விடுதலை தருகிறவர். அவருக்கு பெயரே விடுதலையின் நாயகன். Is a victorious God. Is a victorious God. Is a deliverer God. Is a God of deliverance. யாராக இருக்கட்டும், அவங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது இயேசு மெய்யாகவே விடுதலை தருகிற தேவன். The Lord deliver them from all type of demonic spirits, from all types of problems, and Lord will keep them safely in His wings. ஆண்டவர் அவரில் எல்லா சுகபலம் பாதுகாப்போடு கூட அவருடைய சேட்டைகளின் கீழே வைக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தினால இந்த காலை நேரத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஏதோ ஒரு விடுபட்ட காரியம், ஏதோ ஒரு பிடிமானம், சாத்தான் தந்திரமான செயலுங்க, ஆண்டோடைய சமூகத்தில் வளரக்கூடாதபடிக்கு சில ஜென்ம பாவங்கள், புகைப்பிடித்தல், குடிப்பழக்கம், காஞ்சா, போதைப் பொருட்களுக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிற, ஏதோ தோல்விகள் அடைகிறதான சமயத்தில் குடிப்பழக்கங்கள், இப்படி போல ஏதோ ஒரு காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிற நீ யாராக இருக்கட்டும், இந்த காலை நேரத்தில் இயேசு சுவாமி உன்னை விடுதலை ஆக்குகிற தேவன். இயேசு சுவாமிக்குள்ள நீ அர்ப்பணிக்கும் போது அந்த நல்ல தெய்வம் உனக்காக ரத்தத்தை சிந்தினவர். அம்மா உனக்காக ரத்தம், சகோதரா உனக்காக இயேசு ரத்தத்தை சிந்தினார். அருமையான தங்கச்சி உனக்காக இயேசு ரத்தத்தை சிந்தினார். அருமையான தேவ சமூக தேவ பிள்ளைய தேவ சமூகத்தில் வளர்கிறவங்களே உங்களுக்காக இயேசு ரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தத்தின் தூய்மை, அந்த இரத்தத்தின் ஒரு மீட்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைபாடுகளை மாற்றி நிறைவான காரியத்துக்குள்ள கர்த்தர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் வசனத்தில் வாசிக்கிறோம், குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்.
இந்த காலை நேரத்தில் ஏசப்பா உங்களை விடுதலையாக்குவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றி நாங்கள் வாழ்த்தி கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், ஆராதிக்கிறோம். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாகுவீர்கள் என்று சொல்லி உம்முடைய வசனத்தில் நாங்கள் வாசித்து இந்த நாளில் தியானித்து இருக்கிறோம். ஆண்டவரே, உதாரணங்களோடு கூட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இது எல்லாம் ஆசீர்வாதமாக மாறட்டும். ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.